போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகக்கூடிய அனைத்து அன்பு நெஞ்சங்களுக்கும் வாசுதேவனின் வணக்கங்கள். இது உங்கள் இலவட்டம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து வெளியாகிருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம். எவ்வளோ வேகன்சி, ஸோ எவ்வளோ சேலரி, என்ன மாதிரி அப்ளை பண்ணலாம், இது மாதிரி அப்ளை பண்ணலாம், ஸோ யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தான் வந்து விரிவாக பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு போவோம். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா, இந்த ஆர்பிஐல வெளியே இருக்கக்கூடிய ஒரு நோட்டிஃபிகேஷனோட பிடிஎஃப் ஃபைல். ஸோ இதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுமாறு நான் கேட்டுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, அவங்க வந்து 7 தேதியிலேருந்து 21 தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அந்த லிங்க் வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ 27 தேதி வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டென்டேட்டிவ் எக்ஸாம் எப்போ நடக்கும்னா நெக்ஸ்ட் மந்தில் நடக்கும். ஸோ இதில் ஜோன் வைஸ் வந்து எவ்வளோ வேக்கன்சிஸ் அப்படின்ட்டு ஜூனியர் இன்ஜினியர் அப்படிங்கிற ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது. ஸோ சிவிலுக்கு எவ்வளோ, எலக்ட்ரிக்கலுக்கு எவ்வளோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நான் இந்த வீடியோவோட தொடக்கத்திலே சொல்லியிருக்கணும், ஜூனியர் இன்ஜினியர் சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கலுக்கான ஓப்பனிங் தான் இது. ஸோ நான் ஜோன் வைஸ் வந்து பிரிச்சிருக்காங்க. ஜோன் என்னென்ன, ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன், நார்த்து ஜோன், சவுத் ஜோன்லாம் பிரிச்சிருக்காங்க. ஸோ இதில் என்னென்ன மாதிரியான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ணால் இந்த ஜாப் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத விரிவாக பார்ப்போம். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஜாபில் வந்து பார்த்திங்கன்னா, அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது, அதாவது உங்களோட கிளாஸ் ஃபிசிக்கல் ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது சிவிலுக்கு எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரியான எல்லா விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கவனமாக வந்து நண்பர்கள் வந்து படித்து பார்த்துக்கணும். ஸோ எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கவனமாக படித்து பாருங்கள், ஓகேங்களா. இதில் வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன், ஏஜ் லிமிட்ஸை வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அண்ட் ஏஜ் லிமிட்ஸ் வந்து நம்ம அதுக்குள்ளே இருக்கா அப்படிங்கிறத பார்த்தோம்னாவே நோட்டிஃபிகேஷனில் பாதி விஷயங்கள் ஃபுல்ஃபில் ஆச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஜூனியர் இன்ஜினியர் சிவிலாக இருந்தால் வந்து டிப்ளமா ஒரு டிகிரி வந்து சிவில் இன்ஜினியரிங்கில் நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா போதும். அதே மாதிரி எலக்ட்ரிக்கலில் வந்து ட்ரிபிள் இ படித்தவங்களுக்கு, அதாவது டிப்ளமா ஒரு டிகிரி வந்து ட்ரிபிள் இ எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் இதில் வந்து நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா போதும். ஸோ இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிளான கேண்டிடேட். ஸோ அவங்க சொல்லியிருக்க மார்க்ஸ் எவ்வளோ அப்படி இருக்கிறத நீங்கள் கவனமாக 55% மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 65% மார்க்ஸ் வந்து ஒரு கம்யூனிட்டிக்கும் 55 கேட்டிருக்காங்க, பார்த்துக்குங்க. அது இல்லாமல் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுறோமா அப்படின்னு பார்த்துங்க. அதாவது ஜூனியர் இன்ஜினியர் சிவில்னால் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ், அதே மாதிரி எலக்ட்ரிக்கலும் 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க அந்த ரெக்கார்டு அந்த ஃபீல்டில் வந்து கோர் ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணியிருக்க மாதிரி பார்த்துக்குங்க. ஸோ இதுக்கான சப்ஜெக்ட், அதாவது ஜாப் டிஸ்கிரிப்ஷன் மேலே கொடுத்துருக்காங்க, கீழே வந்து சப்ஜெக்ட் வந்து என்ன மாதிரி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் இப்படி தான் இருக்க போகுது அப்படிங்கிறத படித்து பார்த்துங்க. ஸோ ஜாப் நேச்சர் படிச்சிட்டிங்க. அடுத்து வந்து சப்ஜெக்ட் பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்டு இன்ஜினியரிங் டிசிப்ளினில் பேப்பர் 1 பேப்பர் 2ல் இருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மார்க்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 180, மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து வெயிட்டேஜ் வந்து 300 இருக்குது. ஸோ டோட்டல் டைம் வந்து பார்த்திங்கன்னா 150 மினிட்ஸ் கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2.5 மணி நேரம், ஓகேங்களா. ஸோ ஈச் செக்ஷனுக்கு ஸோ இதை வந்து நல்லா கவனமாக படித்து பார்த்துக்குங்க. அடுத்து வந்து லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் அண்ட் அஃபிஷியல் லாங்குவேஜ், அதாவது இது வந்து இந்தியா பூரா நடக்கிற ஒரு டெஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட்டு அந்த ஜோனுக்கு ஏற்ற மாதிரி வந்து லோக்கல் லாங்குவேஜஸ் அதை பற்றி பின்னாடி கொடுத்துருக்காங்க, அந்தந்த ஏரியா லோக்கல் லாங்குவேஜ். ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ் உங்களுக்கே தெரியும், இந்தியாவோட அஃபிஷியல் லாங்குவேஜ் வந்து ஹிந்தி. ஸோ இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தியில் வந்து நீங்கள் ஓரளவுக்கு ப்ரொஃபிஷியன்சியாக இருந்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களோடது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஸ்கோர்ஸ், பயோமெட்ரிக் டேட்டா, நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த தகவலெல்லாம் வந்து நீங்கள் தெளிவாக வந்து ஒன்றுக்கு இருமுறை வந்து நல்லா படித்து பார்த்துக்குங்க. நிறைய விஷயங்கள், அதாவது பயோமெட்ரிக் கேப்சரிங் அண்ட் வெரிஃபிகேஷன்லாம் பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த அந்த மாநில தலைநகரில் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக ஆன்லைன் எக்ஸாம் தான். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே வந்து அட்டெண்ட் பண்ணுங்கள். இது பே ஸ்கேல் எவ்வளோ வரும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பே ஸ்கேல் வந்து பார்த்திங்கன்னா 21,400. அதுக்கப்புறம் வந்து இன்க்ரிமெண்ட் எந்த லெவலில் இருக்கும் அப்படிங்கிறத தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து லைன் பை லைன் படித்து பார்த்துங்க. ஏன்னா எந்த ஒரு வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேலரி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ப்ரீ ரெக்வெஸ்ட் என்ன மாதிரி இருக்கணும்,
ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துங்க. ஏன்னா நிறைய நம்ம சவுத் ஜோனை பொறுத்தளவு வேக்கன்சி கம்மியாக தான் இருக்குது சென்னையில். ஸோ நார்த் ஜோனில் நிறைய வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ ஹிந்தியில் வந்து ப்ரொஃபிஷியன்சி இருக்கவங்களுக்கு இது அருமையான ஒரு வாய்ப்பு. எனக்கு ஹிந்தி தெரியும் சார், நான் வந்து சிவில் இன்ஜினியரிங்கும் தெரியும், ஹிந்தியும் தெரியும். ஹிந்தி தெரிந்த இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலாம். 450 வந்து ஓபிசி அவங்களுக்கு. மீதி ₹50 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி கேண்டிடேட்டுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன்ஸை வந்து ஒவ்வொரு லைன் பை லைன் வந்து தெளிவாக படித்து பாருங்கள். ஏன்னா தெளிவாக அவங்க லைன் பை லைன் நம்ம வந்து டீட்டெயில் கொடுக்கறது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது கரெக்டான வேல வந்து இந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்காக தான் நோட்டிஃபிகேஷனில் இவ்வளோ டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோகிராஃப் ஆக்சுவலாக நான் எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனில் இந்த அளவுக்கு தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் பார்த்ததில்ல. அதாவது பார்த்திங்கன்னா அவங்க அந்த ஃபோட்டோ வந்து எப்படி இருக்கணும், அதாவது நீங்கள் எந்த மாதிரியான ஹெட்வேர்லாம், அதாவது இப்போ சிங்காக இருந்தாங்கன்னா ஹெட்வேர்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் பற்றி அவங்க ஃபேஸை மறைக்காமல் எந்த ஹெட்வேராக இருந்தாலும் போடலாம் அப்படிங்கிறத இந்தியா இது நோட்டிஃபிகேஷன் வந்து ரொம்ப கிளியர் கட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் லைன் பை லைன் படித்து பாருங்கள். உங்கள் சைன் வந்து என்ன பிளாக்கிங்கில் இது பண்ணணும், ஒயிட் பேப்பரில் இருக்கணும். ஸோ அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. என்ன சைஸில் நீங்கள் அப்லோட் பண்ணணும், அந்த விஷயங்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் சென்டர் சொன்னேன். நான் சொன்ன மாதிரி வந்து சென்னையில் மட்டும்தான், தமிழ்நாட்டிலேருந்து எழுதுகிறவங்களுக்கு சென்னையில் தான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ உண்மையிலுமே இந்த ஜாப் ஆர்பிஐ அப்படிங்கிறது உண்மையிலுமே பெரிய ஒரு வேலை தான். ஏன்னா நம்மளே வந்து சொல்லுவோம், ஆர்பிஐயில் வேலை பார்க்குறானா உடனே ஆர்பிஐ கவர்னரா அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசும். ஸோ ஆர்பிஐங்கிறது இந்தியாவோட மிகச்சிறந்த தலைசிறந்த ஒரு பேங்க். ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து தலைமையிடம் ஆர்பிஐ தான். ஸோ கண்டிப்பாக ஆர்பிஐயில் வேலை பார்க்குறதுங்கிறது உண்மையிலுமே ஒரு பெருமையான ஒரு விஷயந்தான். ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான் இது. ஸோ நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி அந்த மாதிரியான ஜாபுகளுக்குள்ள சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து நண்பர்கள் வந்து இப்போ முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஜாபை கண்டிப்பாக வந்து அப்ளை பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி லோக்கல் லாங்குவேஜ், அதாவது ஒவ்வொரு ஜோனுக்கும் என்ன மாதிரியான லோக்கல் லாங்குவேஜ் நீங்கள் அதில் எப்படி ப்ரொஃபிஷியன்ஸாக இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஜோன் தவிர மற்ற எல்லா இடத்துலையும் ஹிந்தி வந்து கொடுத்துருக்கனால நீங்கள் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் வந்து ஓரளவுக்கு நாலேஜபிளாக இருந்தீங்க அப்படின்னா, ஹிந்தி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா இந்த 4 ஜோன், அதாவது சவுத் ஜோனும் சேர்த்து நீங்கள் எல்லா தமிழ் உங்களுக்கு தெரிஞ்சு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு நல்ல வீடியோவில் நல்ல ஒரு தருணத்தில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாசுதேவன். நன்றி, வணக்கம்.